நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தில் நிறைய திருப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. நீதியரசர் ஜோதிமணி ஐயா நடத்தின தேர்தலில் எஸ்டிகே ராஜன் அணி அமோக வெற்றி பெற்று இங்கே ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. சீனியாரிட்டி படி அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. ரொம்ப சூப்பராக எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்னன்னா, திருமண்டலத்துக்கு பிஷப் தேர்தல் வரப்போகுது. தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்கு 3வது பேராயர் தேர்தல் நடக்க போகுது. தேதி வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நாசரேத் பரிசுத்த யோவான் பேராலயத்தில் வச்சு இந்த தேர்தல் நடைபெற போகுது. அடுத்து இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம திருமண்டலத்துக்கு மாடரேட்டர் கமிஷனரியாக இருந்த ரெவரண்ட் ஐசக் வரப்பிரசாத் ஐயாவை மாற்றிட்டு கன்னியாகுமரி பேராயர் மதிப்புக்குரிய கிறிஸ்டோபர் விஜயன் ஐயாவை நம்ம தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்கு மாடரேட்டர் கமிஷனரியாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி பிஷப் கிறிஸ்டோபர் விஜயன் ஐயா நமக்கு ஒரு கரெக்டான தேர்தல், அதாவது ஒரு சிறந்த பிஷப் தேர்தல் நடத்தி கொடுப்பாங்க. பேராயர் தேர்தல் நடந்து விரைவில் நம்ம தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்கு 3வது பேராயர் வரப்போகிறார்கள். 3வது பேராயர் தேர்தலுக்கு தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல மக்கள் அனைவரும் ஜெபம் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல பேராயர் வரணும். நம்ம திருமண்டலம் எல்லா திருமண்டலத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையணும். ஒரு சிறந்த லே செக்ரட்டரி நமக்கு இருக்காங்க. அந்த லே செக்ரட்டரியும் வருகின்ற பேராயரும் இணைந்து சிறப்பான முறையில் நம்ம தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தை வழி நடத்த வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்ம தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்துக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க. இனிமேல் கண்டினியூவாக நம்ம சேனலில் டைசிஸ் நியூஸ் வரும். அடுத்து நாளைக்கு திருநெல்வேலி திருமண்டலத்தை பற்றி பார்ப்போம். ஓகே, பாய் பாய் பாய்.